Hello children, I hope all are fine. Okay, today in this video we are going to discuss about nutrition and health. Let's start in the session nutrition and health. Nutrition. Nutrition is a critical part of health and development. Better nutrition is related to improved infant, child and maternal health. Infant அப்படினா என்னது பிறந்த குழந்தை, childனா children, and maternal health அவங்களோட பாடி ஹெல்த் வந்து எப்படி இருக்கணும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்கணும். ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ அப்போ நம்ம நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டை அதிகமாக சாப்பிடணும். சேஃபர் ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த், lower risk of non-communicable diseases, and healthy children learn better. Okay, ஸோ அப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்க, நியூட்ரிஷன் நல்லா ஹெல்த்தான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நமக்கு இம்யூன் பவர் அதிகமாகும், ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், அப்புறம் நம்மளோட க்ரோத் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னது தான் நியூட்ரிஷன் இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தாக இருக்க முடியும். ஹெல்த்னா ஆரோக்கியம். Macronutrients and micronutrients. So the very important macronutrients in large amount eat. Okay, so அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடியது macronutrients. They include carbohydrate, fat, protein, fiber and water. These are all macronutrients. These substances are needed for the supply to energy and growth, for metabolism and other body functions. ஸோ இந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட உடலில் வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும். மெட்டபாலிசம்னா என்ன, வளர்ச்சிதை மாற்றம். அண்டு பாடி ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட உடம்புல உள்ள எல்லா செல்களும் என்னாகும், வேலை செய்கிறதுக்கும் இந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகமாக தேவைப்படுது. மெட்டபாலிசம் மீன்ஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் த ஜென்ரேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஆல் பில்டிங் பிளாக்ஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த பாடி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ த மெயின் பர்பஸ். ஓகே, அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட், macronutrients provide a lot of calories, but the amount of calories provided the various. For example, the 1 gram of carbohydrate or protein provide for 4 calories. Okay, so fat provides 9 calories per each gram. So another important micronutrients, as their name indicates, the micronutrients are small amount. இது வந்து குறைந்த அளவில் நம்ம சாப்பிட்டா போதும். மைக்ரோநியூட்ரியன்ஸ்ல என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, most food are mixture of nutrients and many of them contain a lot of one nutrients and little of the other nutrients. So நமக்கு மைக்ரோநியூட்ரியன் வந்து குறைந்த அளவில் சாப்பிட்டா போதும். ஓகேவா? ஸோ another important, carbohydrate. Carbohydrate refer to as energy giving food. They provide energy in the form of calories that the body needs to be able to work and support other function. ஸோ கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடணும், அதிலிருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். சரியா? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நீடட் இன் லார்ஜ் அமௌண்ட் பை த பாடி. இன்டீட் 65% ஆஃப் அவர் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் கார்போஹைட்ரேட். நமக்கு 65% கார்போஹைட்ரேட்லேருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. சரியா? தே ஆர் த பாடி மெயின் சோர்ஸ் ஆஃப் fuel because they are easily converted into energy. This energy is usually in the form of glucose, which all tissues and cells in our bodies use. ஸோ நம்மளோட செல்கள் டிஷ்யூஸ் எல்லாம் இந்த எனர்ஜி தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் த பிரைன், கிட்னி, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, they need carbohydrates. Okay, so the main sources of carbohydrate, bread, wheat, potato and all kinds of maize, rice, these are all present in carbohydrates. Okay, so carbohydrates two types irukku, sugars in it and simple sugar and simple carbohydrates. And another important, protein is very important. About 10 to 35% of calories should come from protein. Proteins are needed in our diets for growth. So protein இருந்தால் தான் உங்கள் உடம்பு வந்து வளர்ச்சி அடையும். ஸோ நம்மளோட வளர்ச்சி வந்து
எதை சார்ந்தது? புரோட்டீன். புரோட்டீன் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக கரெக்டான அளவில் க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ the main source of protein are meat, chicken, egg and milk, beans, groundnuts and fish, geese, milk. These are all present in protein. Protein அதிகமாக உள்ள ஃபுட் என்னலாம்? எக்கு, மில்க், பீன்ஸ், நட்ஸ் அண்ட் ஃபிஷ், இதிலெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Nutrients requirements. So they are very important. Another important, water. So 10 kg child contain nearly 8 liters of water. 10 கிலோ எடையுள்ள ஒரு குழந்தை, ஒரு சில்ட்ரன், ஒரு பையன் 8 லிட்டர் வாட்டர் அவனோட உடம்புல இருக்கும். சரியா? ஸோ வாட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். We need water for number of reasons. For the body to make cells and fluids such as tears, digestive juices and breast milk. For the body to make sweat for cooling itself. For essential body process most to take place in water. For keeping in lining of the mouth, intestine, eyelids and lungs wet and healthy. For the production of urine which carries waste from the body. So water is very essential for human body. And another important, fiber. Fiber is a mixture of different carbohydrates which are not digested like other nutrients but pass through the gut nearly uncharged. So food rich in fiber, vegetables, cabbage, carrot, fruit like banana, beans and whole grains, cereals, wheat, these are all present in fiber. Okay. So another important, the fiber reason, important reason for the fiber makes food bulky or bigger. This can help to person who is overweight to eat less food. So fiber makes the faces soft and bulky. This can help prevent the constipation. So the fiber slows the absorption of nutrients. So it helps nutrient to enter the bloodstream slowly. This is important for patients, the diabetic patients. ஸோ நமக்கு வந்து ஃபைபர் ஃபுட் வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. தென் விட்டமின்ஸ். Vitamins are group of related substance present in small amount of foodstuffs and are necessary for the body to function normally. So vitamins are also called productive food. They are grouped together as their name, the very important, the fat soluble vitamin, water soluble vitamin. So the fat soluble vitamin, vitamins A, D, E and K, these are all fat soluble vitamins. So the fat soluble vitamins are insoluble in water. So these are utilized only there is enough fat in the body. So water soluble vitamin, water is, so they cannot be stored in the body. So water soluble vitamins are soluble in water, so they cannot be stored in the body. So நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகாது. The best source of micronutrients, our diet and fruit and vegetables. So evaluation of proteins. So protein என்னது? புரதம். புரதம் வந்து அதிகமாக இருந்தால் தான் வளர்ச்சிதை மாற்றம் அங்கே நடக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு தான் அதிகமாக ப்ரோட்டீன் தேவை. About 10 to 35% of calories should come from protein. Proteins are needed in our diets for growth, especially important for children, and to improve immune function. Immune function means நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்கு. They also play an important role in making essential hormone and enzymes in tissue repair, preserving lean muscles and supplying energy in times. So these are all main points. Okay. And another important sources of protein. The main sources of protein are meat, chicken, eggs, milk and beans, groundnuts and fish, cheese and milk. Fat and oil. So they are very important. Fat and oils are concentrated source of energy and so are important nutrients for young children who need a lot of energy rich food.
Fat can also make meals more tasty and satisfying. Fat is found in meat, chicken, milk products, butter, cream, cooking oils and fat, geese, fish and groundnuts. So இதெல்லாம் protein அதிகமா இருக்கு. So classification of fat: saturated fat and unsaturated fat. Water. So the very important, the human body contains 50 to 60% of water, the medium in which most chemical reaction take place. ஸோ நமக்கு தண்ணி இருந்தால் தான் உடம்புல கெமிக்கல் வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதுக்கெலாம் தண்ணி தேவை. டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் அரவுண்ட் த பாடி அண்ட் லூப்ரிகண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர். உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த, சராசரி வெப்பநிலையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. Vitamins. So the very important, vitamin A, the main function, night vision and food source. So the tomato, cabbage, pumpkin and mango, papaya, carrot, இதெல்லாம் வந்து vitamin A அதிகமாக இருக்கும். Then vitamin D, needed for absorption of calcium from small intestine. So the food sources, ultraviolet for the sun. ஸோ நம்மளோட தோல் வந்து விட்டமின் டியை வந்து தயாரிக்கும் சன்லைட்டை பயன்படுத்தி. சரியா? தென் விட்டமின் கே ஃபார் blood clotting. ஸோ த சோர்ஸ் green vegetables, fruits, cereals, meat. And another important, vitamin B complex. So the main purpose, function, metabolism of carbohydrate, protein and fat. So the food source, milk, egg and grain, cereals, meat. And another important, minerals. Minerals are the substance that people need ensure that health and correct working of their soft tissues, the fluid and their skeleton. So the example, minerals include calcium, iron, iodine, fluorine, phosphorus, potassium, zinc, selenium and sodium. These are all important minerals. So the important function, mineral function, calcium gives bone and teeth rigidity and strength. So the food source, milk, geese and dairy product. Dairy product na பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள். And food, another important, the flavor of cereals, egg, fish, cabbage. So இதில் இருந்து நமக்கு calcium கிடைக்குது. Then iron, the formation of hemoglobin. Hemoglobin அப்படின்னா ரத்தம், RBC சொல்லுவோம்ல. So அதில் important work. And the main sources, meat and meat product, egg, bread, green leaf, vegetables, pulses, fruit. So meatலையும் இருக்கு, vegetablesலையும் இருக்குது நமக்கு iron. And iodine for normal metabolism of cells. And iodine formal the normal metabolism. Metabolism na enna, வளர்ச்சிதை மாற்றம். So செல்களோட வளர்ச்சிதை மாற்றத்திற்கு iodine தேவை. So the எதுல அது present ஆயிருக்கும் அப்படின்னா iodized salt and sea vegetables and cow milk, egg and cheese. So the fish plants and grown in iodine rich soil. So இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. Then zinc for children to grow and develop normally for wound healing. So the food source, mice, fish and breast milk, meat, beans. And fluorine helps to keep teeth and strong. So the sources, water. Balanced diet. So eating a balanced diet means choosing a wide variety of food and drinks from all the food group. It also means eating certain things, small amounts, namely the saturated fat, cholesterol, simple sugar, salt and alcohol. The goal is to take all the nutrients you need for health at the recommended level and perhaps restrict those things and not good for the body. So the very important for the good source of micronutrients. Calories. If it want to be perform any activity, your body needs energy. That energy comes from food.
the energy available in food is measured in calories. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதில் எவ்வளோ கலோரி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், ப்ரோட்டீன் எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கிராமுக்கும் எவ்வளோ கலோரி அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் கலோரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், there is a big difference in the amount of calories a sliced pizza and a carrot contains. One gives more nutrition and one other gives more energy. ஸோ இப்போ நம்ம வந்து பீஸா அண்ட் கேரட், பீஸா சாப்பிட்டோன்னா நமக்கு என்ன அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். கேரட் சாப்பிட்டா நமக்கு நியூட்ரிஷன். ஒன் கிவ்ஸ் மோர் எனர்ஜி. ஸோ இதுதான் என்னது, நமக்கு கலோரியோட டிஃப்ரென்ஸ். எதில் அதிகமாக இருக்கும் எதில் குறைவாக இருக்கிறோங்கிறது தெரியணும். Children, all of you take your class work note. The heading nutrition. Write fast. Children, did you finish? Did you finish? Children, all of you take your homework note. The heading fats and oil. Write fast. Did you finish? Write fast.
breakfast. Did you finish?